ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய இயேசு ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என் மீட்பருயிரோ திருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சோத்திரம் ஏசப்பா, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. எங்களுடைய குறைவுகளெல்லாம் நீங்கள் நிறைவாக்குகிறீங்க. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும் பொழுது இந்த வசனத்தை அருமையாக எழுதியிருக்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த இடத்துல யாரெல்லாம் நம்ம குறைவோடு அந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கோமோ, இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நீக்குகிற தேவன். எந்த குறைவாக இருந்தாலும் நாம் இயேசுவிடம் வரும்பொழுது, அவரிடம் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிறவர் என்கிறத பவுல் இந்த இடத்துல அழகாக எழுதியிருக்கிறார். அருமையான அந்த வசனத்தின் மூலமாய் நம் குறைவுகளை இயேசு நிறைவாக்குவார். எந்த குறைவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது, அவரிடத்தில் சென்று நம் குறைவுகளை சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரிடத்துல எல்லாம் இருக்குது. அதை வச்சு நம்முடைய குறைவுகளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே ஒரு பெரிய உன்னதமான ஆசீர்வாதத்தினாலே நம் குறைவை அவரால் நிறைவாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எந்த குறைவையும் அவரிடத்தில் சொல்லுவோம். வேதத்தில் அநேக குறைவுகளை ஆண்டவர் வந்து நின்று நிறைவாக்குகிற சம்பவங்கள் நிறைய இருக்குது. நம்ம இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை குறித்து, ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது 3.5 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து வந்தார். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்து கொண்டு வந்தார். உலகத்தில் வாழுகிற காலத்தில் முதலாவது அவர் செய்த அற்புதம் ஒன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனம் வரைக்கும் இந்த முதலாம் அற்புதத்தை பற்றி நம்ம வாசிக்கலாம். முதலாம் அற்புதத்தை பற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தில் இருக்குது. 3ஆம் நாளில் ஒரு கலிலேயாவில் கானா வீடு இருந்துச்சு. அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து, அவருடைய சீடர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிட்டு அதை இயேசுவோட தாயிடத்தில் சொன்னாங்க. தாய் இயேசுவிடத்தில் சொன்னாங்க. அவர் இன்னும் எனக்கு வேலை வரலன்னு சொன்னோன்னே எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இயேசு அங்கே உள்ள வேலைக்காரர்களை கூப்பிட்டு கச்சாடி நிறைய நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னாங்க. நிரப்புன பிறகு அதை எடுத்து நீங்கள் பரிமாறுங்கன்னு சொன்னாங்க. பரிமாறினாங்க. அந்த பரிமாறும் பொழுது அந்த தண்ணீர் ருசியற்ற தண்ணீர் ருசியுள்ள திராட்சை ரசமாக மாறியது. இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது செய்த முதலாவது அற்புதம். இந்த அற்புதத்தை பார்த்து அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி இந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தில் இந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவது சிந்திக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவும் 2ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். முதலாவது நம்ம வீடுகளில் நம்ம செய்கிற காரியத்தில், நம்முடைய தேவைகளில், நம்முடைய பிள்ளைகளின் காரியங்களில், நம்முடைய தொழிலில், நாம் செய்கிற ஊழியங்களில், பணிகளில் ஏதாவது குறைவு வரும்னா நம்ம அந்த இடத்துல முதலாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம அழைக்கணும், அவரை கூப்பிடணும். இயேசுவே நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் இந்த சம்பவத்துக்கு வாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, இந்த காரியத்துக்கு வாங்க, நீங்கள் வந்து நின்று இதை நடத்தித்தாங்க, அப்போ தான் எங்கள் வீட்டில் குறைவில்லாமல் நிறைவாகும்னு சொல்லி இயேசுவை நம்ம அழைக்கணும்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் முதலாவது நம்ம இயேசுவை அழைச்சிடணும். இயேசுவே வந்துருங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கும் பொழுது நம்ம வீட்டில் சில இயேசு கிறிஸ்து அழைப்போம், அவங்க வந்திருப்பாங்க, ஆனாலும் சில குறைவுகள் வரும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால அந்த குறைவுகளை இயேசுவால் நிறைவாக்க முடியும். அதனால் முதல் நம்முடைய வீடுகளில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், எல்லா விருந்துகளுக்கும், எல்லா விதமான குடும்ப காரியங்களுக்கும், நம்முடைய ஊழியங்கள்லையும் எல்லாவற்றிலையும் முதலாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம அழைக்கணும். அவரை கூப்பிடும் பொழுது நம்ம வீட்டில் வருகிற அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். இந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீடர்களையும் அழைத்திருந்தாங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி எரேமியா 33:3 சொல்லியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவை நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம அறியாததும் நம்ம எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அதுபோல் நம்முடைய குறைவுகளும் நிறைவாகும். குறைவுகளை நிறைவாக்கும் இயேசுங்கிற காரியத்தை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் வருகிற குறைவுகளை நிறைவாக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம முதலாவது வருந்தி அழைக்க வேண்டும். இயேசுவே எங்கள் குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. நம்ம நிறைய காரியத்தை நம்ம சுய இஷ்டப்படி செஞ்சுட்டு கடைசியில் ஆண்டவரே இந்த காரியம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லுறோம். அப்படி அல்ல, முதலாவதே ஆண்டவரோட நீங்கள் நின்று நடத்தி தாங்க, அப்போ தான் என் குடும்பத்தில் உள்ள குறைவுகள்லாம் மாறும். அப்போ தான் அந்த நிகழ்ச்சி, அந்த காரியங்கள், அந்த குடும்ப காரியங்கள் ஆசீர்வாதமாக நடக்கும், என் பிள்ளைகளின் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், குறைவுகளெல்லாம் நிறைவாகும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை நம்ம முதலாவது என்ன செஞ்சிடணும், அழைத்திருக்கணும். அந்த காரியத்தை தான் இந்த கலிலேயாவில் உள்ள கானா ஒரு வீட்டில் செஞ்சுருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களையும் அழைச்சிருந்தாங்க, அவங்களுடைய அம்மாவும் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்தது தான் அங்குள்ள குறைவுகள் நிறைவாகுச்சு. நம்முடைய வீடுகள்லையும் ஆண்டவராகிய இயேசுவை முதலாவது கூப்பிடுவோம். ஆண்டவரே எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் முதலாவது வந்துருங்கப்பா, நீங்கள் ஒருத்தர் வந்திருந்தால் போதும், எங்கள் வீட்டில் உள்ள எல்லா குறைவுகளையும் உங்களால் நிறைவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்துவை நம்ம கூப்பிடணும். எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கீங்களோ அவங்க நடுவில் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்களா, அதனால் அவரை கூப்பிட்டா நம்ம வீடுகளில் நம்ம 2 பேர் 3 பேரோ சில காரியங்களுக்காக, நம்ம குடும்ப தேவைகளுக்காக, நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்காக நம்ம செபிக்கும் பொழுது அவரை கூப்பிட்டுட்டோன்னா அவர் அந்த இடத்துல வருவாங்க. வந்து நம்ம குறைவுகளெல்லாம் அந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்க, நிறைவாக்கிடுவாங்க. அதனால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை கூப்பிட வேணும். அவர் வந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்துட்டாங்கனாலே நம்ம குடும்பத்தில் உள்ள வருகிற குறைவுகள்லாம் மாறிடும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இயேசு அழைச்சிட்டேன், இயேசு வந்த பிறகு ஏன் அந்த வீட்டில் ஒரு குறைவு வந்துச்சு? அதுதான் ஒரு பெரிய விசுவாசம். ஆண்டவர் அந்த குறைவை நமக்கு நிறைவாக்கிடுவார். எந்த குறையும் வரலாம், இயேசு இருந்தாலும் குறைவு வரும், சில பிரச்சனைகள் வரும். இயேசு கிறிஸ்து இருந்த படகுல தான் காற்று அடிச்சுது, படகு கவிழ போச்சுது. ஆனால் இயேசு அந்த காற்றை அமைதலாயிருந்து சொன்னோன்னே அமைதலாயிற்று. அதுபோல் ஒரு குறைவு வரும்பொழுது ஆண்டவர் கூட இருந்தாங்கன்னா அந்த குறைவு நிறைவாயிரும். கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையிலே நம்முடைய குறைவுகளெல்லாம் அவர் கிருபையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி பார்த்த வசனத்தின்படி ஆண்டவர் நிறைவாக்கணும்னா அவரை நம்ம வீட்டில் நம்முடைய எல்லா காரியங்களும் அழைக்க வேண்டும். அவர் வந்து இருந்து நம் குறைவுகளை நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார், நிறைவாக்குவார். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. நம்ம கூப்பிட்டு அவரை வீட்டில் வச்சுருக்கும்போது பதில் கிடைக்கும், குறைவுகளெல்லாம் என்ன செய்யும், நிறைவாயிரும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. உடனே எல்லாரும் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, இயேசுவின் தாயை நோக்கி திராட்சரசம் இல்லை அப்படின்னாங்க. இயேசுவின் தாய் உடனே இயேசு இடத்துல போய் சொன்னாங்க. இயேசு சொன்னாங்க, ஸ்திரியே எனக்கும் 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படி இருக்கு. அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். உடனே அவங்க தாய் அடுத்த வசனத்தில் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டார். பாருங்கள், வேலை வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய குறைவுகள் நிறைவாகணும்னா ரெண்டாவது காத்திருக்க வேண்டும். நமக்கு காத்திருக்கிறது தான் முடியாத ஒரு காரியம். எந்த காரியம் இன்னும் நம்ம வீட்டில் சரியாக நடக்கலையோ, இனி எந்தெந்த காரியத்தில் நம்ம சற்று தாமதமாகிட்டு இருக்கிறதோ அதை நினச்சி புலம்பிகிட்டு இருக்காதபடி அந்த காரியம் நம்ம குறைவு நிறைவாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், காத்திருக்க வேண்டும். அவர் ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு சொன்ன உடனே அந்த திருமண வீட்டார் காத்திருந்தாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட தாயிட்ட சொன்னோம், ஏசுகிட்ட சொல்லிட்டாங்க, இன்னும் நடக்கலை, அப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு வழியில் போய் திராட்சை ரசத்தை வாங்கிட்டு வருவோமோ என்று ஓடி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யலை. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அது வரைக்கும், அந்த காரியம் நடக்கிற வரைக்கும், அந்த குறைவு நிறைவாவதற்கு ஆண்டவரே சொல்லட்டும்னு சொல்லி காத்திருந்தாங்க. காத்திருக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாகும். நம்ம குடும்பத்தில் சில குறைவுகள் இருக்கும், அந்த குறைவுகள் இன்னும் சரியாகலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காதபடி ஆண்டவரே இந்த குறைவை நிறைவாக்குன்னு சொல்லி அவருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். சில ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பாங்க, சில ஜெபத்துக்கு கொஞ்சம் காத்திருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த திருமண வீட்டில் வேலை வரலன்னு சொன்னோன்னே எல்லாரும் காத்திருந்தாங்க. வேலைக்காரர்கள், இயேசுவின் தாயார், திருமண வீட்டார் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஆண்டோடைய வேலைன்னு வரலை, அவர் என்ன சொல்லட்டும், அவர் வாயிலிருந்து மகத்துவமுள்ள வார்த்தைகள் வரட்டும், அவர் வாயிலிருந்து சரியான வசனங்கள் வார்த்தைகள் வரட்டும், அவர் வாயிலிருந்து சரியான ஒரு பதில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், காத்திருப்போம்னு சொல்லி காத்திருந்தாங்க. காத்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாகும். இந்த திருமண வீட்டில் அவசரப்படலை, ஆத்திரப்படலை, ஐயோ பந்தியில் நம்ம திராட்சரசம் ஊற்றணுமே, இல்லையே இவர் இன்னும் காத்திருக்க வேலை வரலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு வழியை தேடுவோம் என்று சொல்லி அவர்கள் செல்லவில்லை. ஆண்டவர் வாயிலிருந்து எப்போ பதில் வருதுன்னு சொல்லி அது வரைக்கும் திருமண வீட்டாரும், அங்கிருந்த வேலைக்காரர்களும், பந்தி விசாரிப்புக்காரர்களும், அவருடைய தாயார் எல்லாருமே அப்படியே அமைதியாக காத்திருக்காங்க. காத்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாகும். காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறவைகளை இந்த உலக தோற்றம் முதல் யாரும் அறிந்திராத, கேட்டிராத, கண்டிராத, உணர்ந்திராத அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுத்திருந்தா காரியம் ஆசீர்வாதமாக நடக்கும், குறைவுகளெல்லாம் நிறைவாகும். இந்த திருமண வீட்டில் அதான் நடந்துச்சு. அவங்க காத்திருந்தாங்க, ஆண்டவரே அவர்களை கூப்பிட்டாரு. அவர் கூப்பிடு வரைக்கும் காத்திருந்தாங்க. வேலைக்காரரை கூப்பிட்டாரு. எத்தனை கற்சாடி இருந்துச்சு, 6 கற்சாடி இருந்துச்சு, அதை தண்ணீராக நிரப்புங்கன்னாரு. அதிகமாய் முழுவதுமாய் நிரப்புனாங்க. பாருங்கள், அதன் பிறகு பெரிய குறைவு நீங்கிச்சு, ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த திருமண வீட்டில் இருந்துச்சு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் பொறுத்திரு மகளே, மகனே கொஞ்சம் பொறுத்திருவான், வாழ்க்கையில் அந்த குறைவு மாறும், உன் பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைவுகள் மாறும், உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும், உன் தொழில் இருக்கிற குறைவுகள் மாறும், நீ செய்கிற காரியங்கள் இருக்கிற குறைவுகள் மாறும். எல்லா குறைவுகளும் மாற வேண்டும் என்றால் நீ சற்று பொறுத்திருன்னு சொல்வார். அப்போ நம்ம பொறுத்திருந்து என்ன செய்ய வேண்டும், ஆண்டோடைய வசனத்தை அதிகமாக படிக்கணும், ஆண்டோடைய வேதத்தை அதிகமாக நம்ம வாசிக்க வேண்டும், ஆண்டோடைய பாதத்தில் அதிகமாக காத்திருந்து செபிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் சரீரத்தில் உள்ள குறைவுகளா, பலவீனமா, ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லி காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சுகப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தொழிலில் உள்ள குறைவுகளா, அந்த குறைவுகளுக்காக ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது நம்ம தொழிலில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். நம்முடைய பிள்ளைகளின் காரியங்களில் சில குறைவுகள் இருக்கலாம், சில தடைகள் இருக்கலாம், அந்த குறைவுகளையும் நம்ம ஆண்டவரிடத்தில் சமூகத்திலே சொல்லிவிட்டு நம்ம பொறுத்திருந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்வார், குறைவுகளை நிறைவாக்குவார். காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலன் கொடுக்கிறார். காத்திருக்கிறவர்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார். காத்திருக்கிறவர்களுக்கு குறைவுகளை நிறைவாக்குகிறார். நம் குறைவுகளெல்லாம் நிறைவாகுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வேலை, அவர் எப்போ அதை குறிச்சிருக்கிறாரோ அன்றைக்கு அதை செய்வார். அந்த வேலை வருகிற வரைக்கும் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எல்லாம் அவர் நிறைவாக்க அவரால் முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய 2வது காரியம். முதலாவது, நம்ம ஆண்டவரை நம்முடைய எல்லா காரியத்துக்கும் கூட்டிகிட்டு வந்துடணும், அழைச்சிடணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துடணும், ஆண்டவரை அழைச்சி கொண்டு வச்சிடணும். ஆண்டவரை நீங்கள் வந்துருங்கப்பா, அப்போ தான் என் வாழ்க்கையில் வருகிற எல்லா குறைவுகளும் மாறும்.
நீங்கள் என் வீட்டில் வந்து இருந்துட்டா போதும், என் தொழிலில் இருந்தால் போதும், என் பிள்ளைகளின் காரியங்கள் இருந்தால் போதும், எங்களுடைய வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்களை நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை உடனே சரி பண்ணிடுவீங்க, நீங்கள் நிறைவாக்கிடுவீங்கன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்ம அழைக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள்லாம் நிறைவாகும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நம்ம முதலாவது அழைத்திருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேலை வரலன்னு சொல்லுவார், கொஞ்சம் பொறுத்திருக்கங்கன்னு சொல்லுவார். நம்ம கொஞ்சம் பொறுத்து வெயிட் பண்ணி காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளும் என்ன செய்யும்? நிறைவாகும். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைவானது யார்? இயேசு தான். உலகத்தில் ஒரு குறைவு இல்லாதவன் நிறைவாக இருக்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்ம கூடத்தில், நம்ம வீட்டில், நம்முடைய நிகழ்ச்சியில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்ம ஊழியத்தில், பிள்ளைகளின் காரியங்களை இருக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள்லாம் என்ன செஞ்சிடும்? நிறைவாயிரும். நம்ம அவரை சொல்லுகிற வரைக்கும் பொறுத்து இருக்கும் பொழுதும் நம்முடைய குறைவுகளெல்லாம் என்ன செய்யும்? நிறைவாகும். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவு உண்டு, குறைவு வரும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கும் பொழுது நம் குறைவுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டு, அவர் உங்களுக்கு, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உடனே இயேசு சொல்கிறார் அடுத்த வசனம் 7வது வசனத்தில், வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 3வது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். நம்ம அவர் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ நம்ம குறைவு என்ன செய்யாது? நிறைவாகாது. இயேசு என்ன சொன்னார்? வெறும் கற்சாடியில் தண்ணியை நிரப்புங்கன்னாரு. இவங்க நிறைவாக நிரப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அதை மொண்டு பந்தி விசாரிப்புக்கார்ட்ட கொடுங்கன்னாரு. செஞ்சாங்க. இவங்க சொன்னபடி அப்படியே செய்கிறாங்க. தண்ணி தானே ஊற்றணும் ஐயா, உங்களுக்கு தெரியாதா? தண்ணியை எப்படி நாங்கள் கொண்டு பந்தி விசாரிப்புக்கார்ட்ட கொடுக்க முடியும்? அது எப்படி திராட்சரசம் இல்லாமல் இருக்கும்? நீங்கள் தண்ணியை கொண்டு போக சொல்கிறீங்களே. எந்த எதிர்கேள்வியும் எந்த கொஸ்டினும் அவங்க சொல்லவே இல்லை, உடனே செய்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத அப்படியே நம்ம செய்யணும். கொஞ்சம் கூட எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. அது எப்படி நடக்கணும் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. அதை எப்படி நாங்கள் தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்கிறீங்களே. அங்கே யாரும் இயேசுடைய தாய் கேட்கல, திருமண வீட்டார் கேட்கல, சீசர்கள் கேட்கல, உறவினர்கள் கேட்கல, பந்தி விசாரிப்புக்காரர் கேட்கல, வேலைக்காரர் கேட்கல. அப்படியே செஞ்சாங்க. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இயேசு சொன்னபடியே நம்ம செய்யணும். இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். முதல் ஆசீர்வாதம் குறைவு மாறணும்னு சொன்னாலே இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். இயேசு அன்றைக்கு அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதராக எல்லா இடத்துலையும் இருந்தார். நேரடியாக கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி நாம் எப்படி கேட்கணும்? அந்த வசனம் என்ன சொல்லுதோ, ஆண்டுடைய பிள்ளைகள் செய்தியின் மூலமாக என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ, சில வேளையில் ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டு நமக்கு சொல்வார், அதை கேட்கணும். சில வேளையில் பாடல் மூலமாக சொல்லி தருவார், அதை கேட்டு கீழ்ப்படியணும். சில வேளையில் நம்ம படிக்கிற வேத வசனத்தின் மூலமாக ஆண்டு நம்ம கூட பேசுவார், அதற்கு கீழ்ப்படியணும். இயேசு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, இயேசு சொன்ன கட்டளைக்கு, இயேசு சொன்ன ஆலோசனைக்கு, இயேசு சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அந்த காரியங்களில் உள்ள குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். இந்த திருமண வீட்டில் குறைவுகள் நிறைவாயிடுச்சு. 3வது, அவங்க செஞ்ச காரியம் சொன்னபடி செஞ்சாங்க. வெறும் கற்சாடிகள் இருந்துச்சு. யூதர்கள் முறைமைப்படி அங்கே வச்சுருக்காங்க. அந்த கற்சாடி 6 கற்சாடி இருந்துச்சு. வேலைக்காரரை கூப்பிட்டு தண்ணீரை நிரப்ப சொன்னாங்க. நிரப்பிட்டாங்க. அவங்க கொஞ்சம் நிரப்பலை, ஃபுல்லாக நிறைய நிரப்புனாங்கன்னு போடப்பட்டிருக்கு. நிறைய நிரப்புனாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுத்துருங்க, பந்தியில் ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. ஊற்றுனாங்க. அந்த திராட்சரசம் எப்படி இருந்துச்சு? முதலாவது கொடுத்த ரசத்தை ருசி உள்ளதாக இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, எல்லார் வீட்லேயும் முதல்ல நல்ல ரசமாக இருக்கும். நம்முடைய திருமண வீடுகளெல்லாம் முதல்ல நல்ல ரசம், நல்ல குழம்பு வரும். கொஞ்சம் லேட் ஆக காணலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி குழம்பு வந்துடும், தண்ணி ரசமாக வந்துடும். ஆனால் இந்த திருமண வீட்டில் முதல்ல உள்ள திராட்சை ரசத்தை விட பிந்தி கொடுத்த திராட்சை ரசம் மிகவும் ருசி உள்ளதாக இருந்துச்சு. இப்படி உள்ள ருசி உள்ள ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு அந்த குறைவு மிகவும் அதிசயமாக மாறிச்சு.
அற்புதமாக மாறுச்சு. ஒரு நிறமற்ற ருசியற்ற தண்ணீர் ருசியுள்ள நிறமுள்ள திராட்சரசமாக, மிகவும் ருசியுள்ள திராட்சரசமாக மாறுச்சு. காரணம், அவர் சொன்னபடியே செஞ்சாங்க, குறைவுகள் மாறுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவருடைய வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஆலோசனைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். வருடந்தோறும் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தருகிறார். அதில் சில நிபந்தனைகள் இருக்கும், அதுக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியணும். அப்போ அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு அப்படியே நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள், நம்ம வாழ்க்கையில் உள்ள எதிர்பார்ப்புகள், நம்ம வாழ்க்கையில் உள்ள தேவைகள் அப்படியே ஆசீர்வாதமாக நடத்தப்படும். அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியும், இயேசுவுக்கு நம்ம கீழ்ப்படியும். அனுதினமும் இந்த வேதத்தை அதிகமாக வாசிப்போம். தினமும் ஒரு 5 பக்கமோ 10 பக்கமோ 15 பக்கமோ 20 பக்கமோ அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தில் அநேக ஆலோசனைகள், அநேக நமக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும், நிபந்தனைகள். அவைகளுக்கு நம்ம கேட்டு அவைகளை அப்படியே செய்து அதன்படி நடக்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய காரியங்கள் வருகிற அத்தனை குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் வச்சிருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த குடும்பத்துக்கு தான் இல்லை, அவங்க வீட்டில் தான் குறைவு நடக்கலை. இன்றைக்கி எல்லா கல்யாண வீட்டிலையும் இந்த சம்பவத்தை தான் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்யாண வீட்டுக்கு வாங்க, இந்த கல்யாண வீட்டில் எந்த குறையும் வந்துடக்கூடாது, விருந்தில் எந்த குறையும் வரக்கூடாது, எல்லா ஆசீர்வாதமும் நிறைவாக நடக்கணும், குறைவுகளெல்லாம் நிறைவாக்கிறணும். நாங்கள் முதலாவது உண்மை தான் அழைக்கிறோம், நீங்கள் சொன்னபடி தான் நாங்கள் செய்ய போகிறோம், நீங்கள் சொல்கிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்க போகிறோம்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து சிந்தித்து தான் நிறைய திருமண வீடுகளை நம்ம இருக்கும் பொழுது அந்த திருமண வீடுகளையும் சில குறைவுகள் வருகிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் நிறைவாக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம எல்லாருடைய வீடுகளிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய வீடுகளிலும், நம்முடைய தொழில்களிலும், நம்முடைய பணிகளிலும், நாம் செய்கிற ஊழியங்களிலும் சில குறைவுகள் வருகிற மாதிரி இருந்தாலும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க என் தேவன் ஒருவரால் முடியும். குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு நம் வாழ்க்கையில் வந்து நம் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைபாடுகளையும், அவர் நிறைவான இயேசு வரும்பொழுது குறைவுகளெல்லாம் மாற்றி போடுவார் என்ற வார்த்தையின்படி நிறைவான இயேசுவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் உள்ள அத்தனை குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றுவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குற இயேசு ஒருவர் இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். வாழ்க்கையில் எந்த குறைவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான குறைவுகள் காணப்படலாம். இந்த குறைவை ஆண்டவரால் நிறைவாக்க முடியுமா என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. என்ன பிரச்சனைகள், எந்த குறைவுகள் எந்த பகுதியில், தொழிலில், ஊழியத்தில், குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வருவோம். அவர் நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை நம்ம வீடுகளில் உள்ள எல்லா காரியத்துக்கும் முதலாவது இயேசு கிறிஸ்துவை அழைக்கணும். நீங்கள் வந்துடுங்கப்பா, நீங்கள் வந்து என் வீட்டில் வருகிற எந்த குறைவுகள் வருகிறதாக இருந்தாலும் அதை நிறைவாக்குங்க. அந்த நிறைவாக்க இயேசு நீங்கள் தான், உங்களால் தான் முடியும். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க உங்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வீடுகளில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் முதலாவது நம்ம அழைப்போம். அடுத்தது அவர் சொல்லுவார், வேலை வரலாமா அப்படின்னு சொல்லுவார். ஐயா, வேலை வரலன்னு சொல்லும் பொழுது வேலை வரும் வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். அடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அது எப்படி வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட அதுக்கு நம்ம அப்படியே கேட்டு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாகும். கல்யாண வீட்டில் அப்படி தான் செஞ்சாங்க. தண்ணியை தான் ஊற்ற சொன்னாங்க, தண்ணியை தான் எடுத்துகிட்டு போய் பரிமாற சொன்னாங்க. ஏன் தண்ணீரை கொண்டு போக சொல்கிறீங்க, ஏன் தண்ணீரை நிரப்ப சொல்கிறீங்க, எந்த கொஸ்டினும் கேட்காம, எந்த அவிசுவாசமும் வராமல் விசுவாசத்தோட ஆண்டவர் சொல்லிட்டார் நடக்கும், குறைவு நிறைவாயிரும் சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த தண்ணீரை மொண்டு விசாரிப்புக்கார்ட்ட கொடுத்து பந்தியில் ஊற்றுனாங்க. அது ருசியுள்ள திராட்சரசமாய் குறைவுகள் நிறைவாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா குறைவுகளையும் நிறைவாப்ப என் ஆண்டவராக இயேசுவால் தான் முடியும். குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு. அவரிடத்தில் வருவோம், அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நாம் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். என் தேவன் தம்முடைய
மகிமை செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலேயே நிறைவாக்குவார். குறைவுகளை நிறைவாக்கும் இயேசுவே, ஒரு ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் வந்து குறைவுகளை நிறைவாக்குனது போல் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய குறைவுகளை உங்களிடத்தில் மாத்திரம் சொல்லி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க ஏசப்பா. திருமண வீட்டுக்கு எல்லாரும் உங்களை அழைச்சிருந்தது போல் நாங்கள் எல்லா காரியத்திலும் முதலாவது உண்மை கூப்பிட்டு நீங்கள் வந்து எங்கள் குறைவுகளை நிறைவாக்குங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுடைய அழைக்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிருபை தாங்கப்பா. அடுத்தது என் வேலை வரல நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்கப்பா. அப்பொழுது எங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாகும்ப்பா. அடுத்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நாங்கள் எதிர்ப்பு பேசாதபடி, நம்பிக்கை இல்லாதபடி போய்விடாதபடி, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்படியே கீழ்ப்படைந்து எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க கிருபை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் வருகிற குறைவுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற குறைவுகள், தொழிலில் வருகிற குறைவுகள், பணியில் வருகிற குறைவுகள், ஊழியத்தில் வருகிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும் உம்மிடத்தில் மாத்திரம் சொல்லி குறைவுகளை நிறைவாக்கும் இயேசுவே எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும். நிறைவான இயேசு வரும்பொழுது குறைவான எல்லாம் ஒளிந்து போகும். நீங்கள் வந்து குறைவுகளை ஒழித்து நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.